தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உறவினர் திருமண விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் இதுபற்றி ஓ பன்னீர்செல்வம் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார். எங்கு யாகம்தான் கோட்டையில் அவருடைய அறையிலே துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திலே சென்னை சேஞ்சாஜி கோட்டையில் ஒரு யாகத்தை நடத்தியிருக்கிறார். இதே OPS அவர்கள் தன்னிடத்தில் இருந்த முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு சென்று அங்கு தியானம் நடத்தினார், ஆவியோடு பேசினார். அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்தீர்கள். ஆக அப்படி தியானம் நடத்திய காரணத்தால ஆவியோடு அங்க அந்த தியானத்தை நடத்திய காரணத்தினால ஒருவேளை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி மீண்டும் கிடைச்சிருக்கலாம். ஆக இப்போது யாகம் நடத்தி என்ன பதவிக்காக அந்த யாகத்தை நடத்தி இருக்கிறார் என்று ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் பதவி காலியாக போகுது. முதலமைச்சர் எடப்பாடி விரைவிலே சிறைக்கு போக போறார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போக போகிறார். அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடலாம், போடுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன்.